ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெய்வேலி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபன். இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என் பொண்ணு என்னை ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் இப்போ போகலாம் அப்போ போகலான்னு டைம் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஒரு சண்டே மார்னிங் அன்னைக்கு அவளை ஸ்பெஷலாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு அவளை கூட்டிகிட்டு போனேன். நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம போகிற இடம் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் தான். நெய்வேலிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்த பார்த்த உடனேவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மரம்னு. ரோடோட 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு மாதிரி இருக்கும். நெய்வேலி அண்ட் பண்ருட்டி வெறும் பலாப்பழத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, இந்த ஐட்டம்க்கு கூட ரொம்ப ஃபேமஸ் தான். அப்படி என்ன பொருள்னு பார்க்குறீங்களா? இருங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போவோம். முந்திரி கொட்டை தாங்க. மரத்தில் பச்சை முந்திரி இப்படி தான் தொங்கிட்டு இருக்கும். இது ஆக்சுவலாக முந்திரியோட ஒரு ஆஃப் சீசன். இந்த பக்கம் ஊர்லலாம் இந்த முந்திரியை கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த முந்திரியை ரொம்ப முத்தி போயிருக்காது. அதிலிருந்து அந்த வெள்ளை கலரில் நம்ம கடையில் முந்திரி கிடக்கு இல்லையா, அந்த மாதிரி பயிரெல்லாம் எடுக்க முடியாது. அப்படி பண்ணாலும் அது வீணாக போயிடும். இந்த சீசனில் கிடைக்கிற இந்த மாதிரி முந்திரியை பறிச்சுட்டு போயிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை பயிராக எடுத்துகிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது நெய்வேலியோட ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்மளால் முடிஞ்ச 4-5 முந்திரி கொட்டையை நம்மளும் பறிச்சிக்கலான்னு நானும் முடிஞ்ச அளவுக்கு பறிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஒரு சைடில் கீழே விழுந்துருக்கிற அந்த முந்திரி கொட்டையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அன்றைக்கி ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டான வேலை தான். முந்திரி கொட்டையெல்லாம் நல்லா தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. கை ஃபுல்லாக பால் ஒட்டி ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தர அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். அந்த அக்கா கையில் சாம்பல்லாம் தொட்டுக்கிட்டு அந்த முந்திரியை இந்த மாதிரி ஒரு ஆணியை வச்சு நோண்டி அந்த கொட்டையை எடுப்பாங்க. அவங்க இப்போ எடுக்கிற அந்த வெள்ளை கலரில் எடுத்து போடுறது தாங்க முந்திரி. இதுதான் பச்சை முந்திரி. முந்திரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதை எந்த மாதிரி குழம்பு வைக்கணுங்கிற ப்ராசஸையே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும். அது இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாங்கிட்டு வந்த முந்திரியை அதில் போட்டு மூடி வச்சிடணும். முந்திரி ரொம்ப வெந்துடக்கூடாது அடுப்புலையே. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி முந்திரி மட்டும் இல்லை, இதை பன்னீரில் பண்ணால் கூட இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த தட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா முந்திரி பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த தோலும் இந்த மாதிரி தண்ணி ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த தோலும் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி உரித்து நம்ம முந்திரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்மளோட பச்சை முந்திரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2, லவங்கம், ஒரு அன்னாசி பூ முக்கு, கசகசா, கொத்தமல்லி, ஒரு 4-5 முந்திரி, 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த பச்சை முந்திரியில் ரொம்ப கொழுப்பு கிடையாது. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இந்த கிரேவி நம்ம நான்வெஜ் கிரேவியை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுறணும். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக கோல்டன் கலரில் மாறிடும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது கூட ஒரு 4-5 புதினா இலையை போட்டு வதக்கிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் மசாலா பொருள் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 ஸ்பூன் கறி மசால் தூள்.
இது எல்லாத்தையுமே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் போட்டுறணும். கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் ஒரு கொதி வர வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பச்சை முந்திரியை அதில் ஆட் பண்ணிடணும். இப்போது அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா எண்ணெய் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட சூடான முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி அண்ட் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா? எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.